வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன். நான் வந்து இதுலேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இவன் வந்து ஆ ஹலோ காய்ஸ், என் பேர் கோகுல். நானும் இவன் என் ஃப்ரெண்டு ஹரிகிருஷ்ணன். நாங்கள் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். சொல்லுங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பல வருஷமா எனக்கு வந்து ஆசை. வந்து இப்போ ரீசெண்டாக இது வந்து நான் ஒரு ஃபோர்த் டைமோ ஃபிஃப்த் டைமோ வரேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் கோயில்ன்ற மாதிரி. லைக் இந்த கட்டினது வந்து ராஜராஜ சோழன்றதுனால அந்த இது வந்து இந்த ஒரு போர் காலத்துலலாம் யூஸ் பண்ண அந்த கேம்ப் மாதிரி யூஸ் பண்ணது. லைக் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஹெரிட்டேஜா இருக்கிற கோயில்ன்றதுனால எனக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப 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 வந்து ஏன்ஷியன்ட்டு. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த இந்த இதை கட்டின இந்த இந்த இதை கோபுரத்தை கட்டின இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி இந்த 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 கல் வந்து இங்க கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்து இங்க வந்து வச்சு யானையை எடுத்துட்டு அப்போ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாம அந்த அங்கேருந்து எப்படி இங்க எடுத்துட்டு வந்தாங்க. பிகாஸ் இந்த தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான் கிடைக்கும், உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு தான் கிடைக்கும். ஸோ சுண்ணாம்பு இல்லாம வெறும் கல்ல கட்டினாங்கன்றதுனால ஸோ இதை வெளி இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கட்டிடுறாங்க. அது எப்படி, அது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஆன் எப்படின்னா இது வந்து 7th ஒண்டர்ல இவங்களும் இந்த கோயிலையும் வந்து எடுத்திருக்காங்க. பட் டியூ டு சம் ஃபேக்டர்ஸ்ன்றதுனால தாஜ்மஹால் செலக்ட் பண்ணாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு பேசுவான் விதியா. இந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போ வந்து நான் ஒரு தீவிரமான ஒரு சிவன் பக்தர். நான் இந்த கோயில் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒரு முக்கியமான கோயில். இன்னும் நிறைய கோயில் நான் போக வேண்டிய இருக்கு. திருவண்ணாமலை, பர்வதமலை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து என் லைஃப்ல வந்து சிவன் அப்படின்னு அவர் வந்து திடீர்னு தோற்றம் அடைந்தார் என் லைஃப்ல வந்து. அவரால் என் லைஃப்ல வந்து ஒரு ஒரு கட்டத்துல நான் வந்து கீழே இருந்தா என்ன ஓரளவுக்கு மேலே தூக்கி வந்து விட்டுருக்காரு. இன்னும் லைஃப்ல நிறைய வந்து சாதிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த கோயிலை பத்தி பார்க்கணும்னா தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயில் இது வந்து பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. இதை கட்டவர் வந்து ராஜராஜ சோழன். என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவரோட அப்பா வந்து சுந்தர சோழர். அவருக்கு 3 பசங்க. ஆதித்த கரிகாலன்னு சொல்லுவாங்க முதல் பையன். ரெண்டாவது வந்து குந்தவை. லாஸ்ட் தான் வந்து ராஜராஜ சோழன். அவர் கட்டின கோயில் தான் இது. இந்த கோயில்ல வந்து அந்த காலத்துல கட்டும் போது இது வந்து தமிழ் நூல் தமிழோட அந்த 256 அது 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 வச்ச மாதிரி அந்த கோயிலோட கோபுரத்தை அந்த தமிழோட வார்த்தைகளோட சைஸை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை கட்டும் போது முழுமையா வந்து தங்கத்தால கட்டப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இங்க இருக்க எல்லா தங்கத்தையும் சூறையாடிட்டாங்க. அது வந்து ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இவன் சொன்ன மாதிரி இவங்க என்னன்னா வந்து இப்போ வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு